ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஐயா, ஒரு தோஷம் இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே அவருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு. தோஷம் இல்லாத மனுஷனே கிடையாது, ஒரு மனுஷன் கூட கிடையாது. மனித பிறப்பே தோஷத்தோட கலந்தது தான். ஆனால் இந்த தோஷம் இருக்குது. இதில் கம்மி தாசின்னு ஒன்று இருக்குது. கம்மியாக இருந்தால் ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒரு பேர். இந்த தோஷத்தை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெத்தி சைடில் மட்டும் பட்டையாக கருப்பாக இருக்கும். அவங்க நிறத்தில் இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க, என்ன கலர்னா இருக்கட்டும், தோஷம் மட்டும் கருப்பாக இருக்கும், டார்க் கருப்பாக இருக்கும். ஆனால் அவங்க நினச்சிக்கிறது அது மச்சம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மச்சம் இல்லை, அது தோஷம். தொடையில் சில பேருக்கு இருக்கும். தொடைப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா, அது என்ன கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனலாகவே லைஃப்பில் ஐயா, நம்ம பிஸ்னஸ் பற்றி அப்படின்னு பேசுகிறப்போ, ஒரு பிஸ்னஸ்னால் பேர் கூட நியூமராலஜி பார்த்து வச்சுடுவாங்க. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் என்னவா இருந்தாலுமே அதை ஃபுல்லாக போட்டுருவாங்க. இப்போ பிவிடி எல்டிடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் போடுறாங்களே, இதனால அவங்க பிஸ்னஸில் எதனா பாதிப்பு ஏற்படுமா? இது 50% மேலே அப்படி தான் போடுவாங்க. 50 and above percentage அது கண்டிப்பாக நியூமராலஜி வேலை செய்யும். அது நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக போட்டிங்களோ இல்லையோ, ஒரு வேளை கரெக்டாக இருக்குன்னா கூட ஓகே தான். அது அந்த ஷார்ப்பாக பண்ணிட்டு போடுறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட் நம்பரில் போய் மாட்டிக்கிடுச்சுனாக்கா, ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம், ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னாக்கா பூ போட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் உண்மையானா அதெல்லாம் நிச்சயம் உண்மை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த பூ போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை மகாதன் சேகர்ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, ஒரு தோஷம் இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே அவருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு. அது எப்படி ஐயா பாசிபிள்? நான் சொல்லிடுவேன். இனிமே அவங்களே அவங்களோட தோஷம்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தோஷங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய வெளிப்பாடு பல வகையில் இருக்குது, நிறைய இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு 3 மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் தோஷங்கிறது மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தோஷன்றது இருக்கத்தான் செய்யும். தோஷம் இல்லாத மனுஷனே கிடையாது, ஒரு மனுஷன் கூட கிடையாது. மனித பிறப்பே தோஷத்தோட கலந்தது தான். ஆனால் இந்த தோஷம் இருக்குது. இதில் கம்மி தாசின்னு ஒன்று இருக்குது. கம்மியாக இருந்தால் ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒரு பேர். இந்த தோஷத்தை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு ஃபுல்லாக ஒரு கலர் இருக்கும். நெத்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையாக ஒரு ஒரு அன்ஈவனாக ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். நெத்தி சைடில் மட்டும் பட்டையாக கருப்பாக இருக்கும். அவங்க நிறத்தில் இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க, என்ன கலர்னா இருக்கட்டும், இந்த தோஷம் மட்டும் கருப்பாக இருக்கும், டார்க் கருப்பாக இருக்கும். ஆனால் அவங்க நினச்சிக்கிறது அது மச்சம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மச்சம் இல்லை, அது தோஷம். அப்படி இருந்தால் நல்லது இல்லையா அப்படின்னு பார்த்தாக்கா, அது நல்லதை செய்கிற மாதிரி தான் செய்யும். அது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மிக உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருப்பாங்க, பெரிய அந்தஸ்துலாம் இருப்பாங்க. எல்லாமே பெரிய லெவலில் இருந்தவங்களுக்கு சடனாக லைஃப்பில் பிரேக் ஆகிரும். அதாவது தட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்லா உச்சத்துக்கு போவாங்க, உச்சத்துக்கு போவாங்க, டக்குன்னு பிரேக் பண்ணிடுறது. அந்த இடத்துல இருந்தாக்கா, அந்த இடத்துல இது வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்யூஷன் கடைசியாக கொடுப்பேன் எல்லாத்துக்கும். அப்போ நம்ம ஒரு ஆள் இப்படி முகத்தில் அப்படி பார்க்கும்போது நெத்தியில் ஃபுல்லாக இருக்குனாக்கா, சரி இது தோஷம், இவங்களுக்கு பின்னாடி இது வரப்போகுது அப்படிங்கிறது ஓகே. இனிமேல் அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தொடையில் சில பேருக்கு இருக்கும். தொடைப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா, அது என்ன கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடைப்பகுதியிலலாம் அது அவங்க நினச்சிருப்பாங்க, அது மச்சம் நினச்சிருப்பாங்க, அதுவும் தோஷம் தான், தோஷத்தின் வெளிப்பாடு. அதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தாக்கா, பர்சனலாகவே லைஃப்பில் சில பேருக்கு அந்த லைஃப் குரோத்தே கொடுக்காது. அப் டு லைஃப் வரைக்கும் எவ்வளோக்கு அவங்க லைஃப் கீழ் நோக்கி இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கும். சில பேருக்கு லைஃபே டிஸ்டர்பன்ஸு கூட ஆயிரும். ஸோ லைஃப்பை ரொம்ப பாதிக்க விட்டுரும். திருமண லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். திருமணமே பண்ணலனாலும் பர்சனல் லைஃப்லையும் பாதிக்க விட்டுரும் டோட்டலாகவே. சில பேர் கணுக்கால் கீழே கருப்பாக இருக்கும். இது எல்லாம் மொத்தத்துக்கு எல்லாம் டார்க்கு பிளாக்காக தான் இருக்கும். இந்த தோஷத்தின் வெளிப்பாடு
சின்னதாக கூட இருக்காது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். ஒரு உள்ளங்கை சைஸ் அளவுக்கு இருக்கும், அதோட தாண்டி கூட இருக்கும் சில பேருக்கு. அங்கே இருந்தால் எப்படின்னாக்கா உடல் டோட்டலாக அவுட்டு. குறிப்பாக அங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா வயிற்று பகுதி டோட்டலாகவே அவுட்டு. உள்ள நிறைய இருக்குது, அங்கே ஃபுல்லாக அவுட்டு. ஹெல்த்தை வந்துட்டு அன்க்யூரபிள் தான், க்யூரே பண்ண முடியாத டிசீஸ் உள்ளே வந்துடும். 3 இண்டிகேஷன். இந்த 3மே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 3மே ஃபுல் டோட்டலி ரிஸ்கியான ஒரு தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை வந்து செயலும் படுத்துது. இதை கடைசியில் போக்கணும். இப்படி வந்துருச்சு. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே இருக்கும், சில பேருக்கு நடுவில் வரும். சில பேர் பிறக்கும்போது ஃபுல்லாக நல்லா சிகப்பாக இருப்பாங்க, இந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்கும். அப்படி பிறக்கும்போதே அவங்க அந்த மாதிரி இருந்தால் அது மச்சன்னு நினச்சிக்கிறாங்க. சில பேருக்கு இடையில வரும், சில பேர் சின்னதாக இருக்கும், வளரும் இவங்க வளரும்போது அது பெருசாக வளர்ந்துடும். ஸோ அதெல்லாம் தோஷத்தின் வெளிப்பாடு. ஐயா நீங்க சொல்றது மச்ச மாதிரி இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு யாரும் அவங்களா வாங்கிக்கல, அதுவா இயற்கையா வர்றதுனால இப்ப இதை பார்த்தாங்கன்னா ஐயோ எனக்கும் இப்படி இருக்கே, அப்போ எனக்கும் இந்த தோஷம் இருக்குமோ, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இதுக்கு சொல்யூஷன் என்ன ஐயா? கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுத்து தானே ஆகணும். சொல்யூஷன் இல்லாமல், ஏன்னா கடவுள் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க தான் வச்சுருக்கிறாரு. நாம் தெரிஞ்சுக்கிறது லேட்டாக தெரிஞ்சுக்கிறலாம், பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த நேரம் காலம் வரும்போது அப்போ பயன்படுத்திப்பாங்க. சொல்கிறதுக்கும் அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும்போது சொல்லப்படும். இப்போ நான் சொல்கிறேன்னாக்கா இதுக்கு ஒரு நேரம் காலம் வந்து சொல்கிறேன். அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ, யார் பயன்படுத்தணும் அவங்களுக்கு போய் சேரப்போகுது. சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்கலத்தில் வந்துட்டு பிரேஸ்லெட் மாதிரி இல்லை கடா மாதிரி போட்டுக்கிறணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பிரேஸ்லெட்டு வெங்கலத்தில் இருக்கணும். வெங்கலத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த சொன்ன பாருங்கள் தோஷம், இந்த தோஷம் வீரியமாக வேலை செய்யும். வெங்கலத்தில் நீங்கள் பிரேஸ்லெட்டு மாதிரியோ கடா மாதிரியோ போட்டிங்கனாக்கா அந்த தோஷத்தை அது வேலை செய்ய விடாது, அது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடும். தோஷமே வேலை செய்யாது, ஃபுல்லாக டோட்டலாக பிளாக் பண்ணி விட்டுரும். இவர் வேலை செய்வார். யூஸ்வலாக உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரில் போகும். அப்போ தோஷத்தை உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணிடும். அவ்வளோ பவர் அதுக்கு வெங்கலத்துக்கு இருக்குது, யாருனாலும் போட்டுக்கிடலாம். ஸோ பயப்படவே தேவையில்லை இந்த மாதிரி தோசை இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, இங்கே இருந்துனாக்கா ஹார்ட் அட்டாக் வரும், அதெல்லாம் வராது. காலில் இருந்தாக்கா ஹெல்த்து பாதிக்கும், அதுவும் வராது. தொடையில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் செய்யணும், அதுவும் நடக்காது. வெங்கலத்துக்கு அவ்வளோ பவர், ஏன்னா அந்த தோஷத்தையே அது பிளாக் பண்ணி வச்சிடும். இதுக்கு பவர் ஜாஸ்தி, அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இதுதான் சொல்யூஷன். அது ஐயா நம்ம பிஸ்னஸ் பற்றி அப்படின்னு பேசுகிறப்போ ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு பேர் கூட வந்து நியூமராலஜி பார்த்து வச்சுடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கூட வந்து இப்போ ப்ரைவேட் லிமிடெட் என்னவா இருந்தாலுமே அதை ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஆனால் போர்டோ இல்லை வந்து ஒரு நேம் பேடோ அடிக்கிறப்போ பிவிடி எல்டிடி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் போடுறாங்களே, இதனால அவங்க பிஸ்னஸில் எதனா பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபுல் ஃபார்ம் பண்ணணும். ப்ரைவேட் பிஆர்ஐ விஐடி எல்ஐடி எம்ஐடி போடுவாங்க. ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சில பேர் வந்துட்டு அவ்வளோ பெருசாக வேண்டாம், ஷார்ட் ஃபார்ம்லேயே போட்டுக்கணுன்ட்டு இவங்களே பிவிடி எல்டிடின்னு போட்டுப்பாங்க. இது 50% மேலே அப்படி தான் போடுவாங்க, 50 and above %. அது கண்டிப்பாக நியூமராலஜி வேலை செய்யும். அது நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக போட்டிங்களோ இல்லையோ, ஒரு வேளை கரெக்டாக இருக்குன்னா கூட ஓகே தான். அது அந்த ஷார்ட்டாக பண்ணிட்டு போடுறீங்க பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட் நம்பரில் போய் மாட்டிக்கிடுச்சுனாக்கா நீங்கள் பிவிடி எல்டிடி ஷார்ட் ஃபார்ம் போட்டதுனாலே அந்த பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆயிரும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற அட்வைஸு ஃபுல் ஃபார்ம் போட்டுட்டு கேல்குலேட் பண்ணாக்கா ஃபுல்லாக போடுங்க. இல்லை இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னாக்கா, அப்போது எங்கள் ஃபுல் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட் அவ்வளோ பெருசு போடுறது எப்படிங்க போட முடியும்னு கேட்பாங்க. அப்போ நானும் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன்னாக்கா ஒரு கம்பெனி பேரை போட்டுட்டு காமனாக அவங்க ஏதோ ஒரு நேம் ப்ரைவேட் லிமிடெட்னு ஃபுல் ஃபார்ம் போட்டுட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகணும். அதாவது இதில் வந்து அட்வைஸ் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபார்ம் போட்டுட்டு ஷார்ட் ஃபார்ம் போடாதீங்கலாம் சொல்ல முடியாது. ஃபுல் ஃபார்மும் போட முடியாது, ஷார்ட் ஃபார்ம் தான் போடணும். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகணும். அவங்க டேட்டுக்கு யார் அதுக்கு டைரக்டர்ஸோ அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. நான்லாம் கொடுக்கும்போது ஃபுல் ஃபார்முக்கும் ஒர்க் அவுட் ஆகணும், சேம் டைம் ஷார்ட் ஃபார்ம் பிவிடி எல்டிடி போட்டாலும் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகணும். சைமல்டேனியஸாக ரெண்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஒன்று அப்படி போட்டு இப்படி போட்டு கான்ட்ரவர்சியாக போட்டாக்கா அதுவே உங்களுக்கு ட்ராபேக்ஸ் ஆகிடும். பிஸ்னஸுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் பிஸ்னஸு ட்ராபேக்ஸ் ஆகிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணி கொடுக்குங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகபிள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறங்க, அது வேலை செய்யும். ஐயா இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் என்ன ஐயா? பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம், ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னாக்கா பூ போட்டு பார்ப்பாங்க. அது வந்துட்டு அதெல்லாம் உண்மையானா அதெல்லாம் நிச்சயம் உண்மை. எப்போயுமே இறைவனுக்கு நீங்கள் படைக்கும் போகும்போது வெள்ளைப்பூ எப்போயுமே பயன்படுத்தணும். தினமும் சரி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அது எந்த பூ பயன்படுத்தினாலும் வாசனை உள்ள பூ தான் கடவுளுக்கு பயன்படுத்தணும். அதில் ஒரு பூ வெள்ளைப்பூவாக இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த பூ போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ஒரு உங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இதில் நிறைய பார்த்தாங்க. பார்த்ததில் ஒரு 3 பொண்ணு இருக்கும். இந்த 3 பொண்ணு எந்த பொண்ணு ஓகே, 3ம் மேட்சிங் ஆகுது. நீங்கள் அந்த பூவை எடுத்து போட்டுட்டு ஒரு வெள்ளைப்பூ, இன்னொரு கலர் பூ எடுத்து வச்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் வைங்க. பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள். ஆனால் அந்த 3 பூவில் வச்சுட்டு நீங்கள் வேண்டுதல்னாக்கா இந்த சீட்டை எழுதி வைங்க. இந்த 3 பொண்ணு எது வேணும்னு கேளுங்க. அந்த பூவையும் வச்சுட்டு இதையும் வைங்க. எது ஓகேவோ அந்த சீட்டு ஒரு பிளேட்டில் தான் வச்சுருப்பீங்க. அது ஒன்று அந்த அப்படி பேப்பரை சுருட்டினா கூட அப்படியே விரிக்கும். ஆனால் அந்த பூ இருக்கணும். வெறும் பேப்பர் வச்சா வேலை செய்யாது. இது மேஜிக்கோ அதிசயம்லாம் கிடையாது. செஞ்சு பாருங்கள், நடக்கும். சரி, இன்னொன்று சொல்கிறேன். இதுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஒரு 3 பேர் கொடுக்குறோம். 3 பிடிச்சிருக்கு. இதில் ஒரு பேரை சூஸ் பண்ணணும். அந்த 3 பேரும் ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி வைங்க, இல்லை மடித்து வைங்க. சுருட்ட முடிஞ்சால் வைங்க, இல்லை அதை ஃபோல்டு பண்ணிக்கிங்க. 4 ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஒரு வெள்ளைப்பூ, ஒரு கலர்ப்பூ. வெள்ளைப்பூன்னா அது மல்லிகைப்பூ தான், வெள்ளைப்பூ வேறண்டா. கலர்ப்பூ எதுனாலும் வச்சுங்க வைங்க. இந்த சீட்டை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வைங்க. உங்களுக்கு பிடிச்சது அது ஓப்பன் பண்ணணும். இல்லை அது ஓப்பன் பண்ணுறதை நீங்கள் இப்போ வச்சுக்கிறங்க. அது கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். அந்த பூ வச்சுக்கிறங்க. அப்போது பூ போட்டு பார்க்குறது, இதுக்கு பேர் தான் பூ போட்டு பார்க்குறது. சில பேர் அந்த காலத்தில் குழந்தைய விட்டு எடுக்க வைப்பாங்க. அது பழசு. இப்போல்லாம் நம்ம சொல்கிற இந்த இதில் பண்ணுங்கள், அதுவே ஓப்பன் ஆகும். என்னங்க மேஜிக் மாதிரி மேஜிக் இல்லைங்க, அதெல்லாம் உண்மை. செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். அந்த பேப்பரு நீங்கள் போட்டு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே திறக்கும். ஒரு வெள்ளைப்பூ, கலர்ப்பூ ஒரு பிளேட்டில் பூஜை ரூமில் வச்சு பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ ஒரு எந்த முடிவாத ஒன்று எடுக்கணும், இல்லை நாங்கள் ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க போகிறோங்க. ஒரு பெரிய வீடு வாங்க போகிறோம். அந்த பூ போடுங்க. இந்த பூ போட்டு பழக்கிறத அந்த காலத்தில் கம்பல்சரி செஞ்சாங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. இப்போ எல்லாம் கெஸ்ஸிங் பண்ணியே பண்ணுறாங்க. உங்கள் கெஸ்ஸிங்லாம் தப்பாக போயிடுது. திருப்பி பழையபடி போடுங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. இந்த பேட்டர்னில் செய்யுங்க. நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் எதை வேணுமோ அதை எழுதிக்கிங்க. வெள்ளைப்பூ, ஒரு கலர்ப்பூ. உங்களுக்கு எது தேவையோ அது ஓப்பன் பண்ணணும். இல்லை அது எது கரெக்டோ அது ஓப்பன் ஆகும். அதை கரெக்டாக செஞ்சுக்கிங்க. ஐயா, ஒருத்தங்களுக்கு உடம்புல எங்கெங்க மச்ச மாதிரி இருக்கோ, இல்லை கருப்பா இருக்கோ, அதை வச்சு எப்படி அவங்களுக்கு தோஷம் இருக்கும், அதுக்கான நிவர்த்தி என்ன? ஒரு பிஸ்னஸ்ல பேர் சுருக்கி வச்சாலும் அதனால என்ன நடக்கும், அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? ஆன்மீக தகவல்ல பூக்கள் வச்சு நம்ம பூ போட்டு பார்க்கறது, இதை பத்தி நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.